அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வங்காள எழுத்தாளர் சையது முஸ்தபா அலி, வங்காள எழுத்தாளரும் பன்மொழி அறிஞருமான சையது முஸ்தபா அலி வங்காள மாகாணத்தின் சில்ஹட் மாவட்டம் கரீம்கஞ்ச் நகரில், தற்போது அஸ்ஸாமில் இருக்கு. 1904 பிறந்தவர். தந்தை உதவி பதிவாளர். சில்ஹட் நகரில் இன்டர்மீடியட் படிப்பை முடித்தார். தாகூரின் படைப்புகளால் ஈர்க்கப்பட்ட இவர் கவிதைகள் எழுதி அவருக்கு அனுப்பி வைத்தார். சாந்தி நிகேதன் விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் 1926 பட்டப்படிப்பை முடித்தார். அங்கு முதல் முறையாக பட்டம் பெற்ற மாணவர்களில் இவரும் ஒருவர். தாகூரை தன் குருவாக ஏற்றுக்கொண்டார். ஷிட்டு என்று செல்ல பெயரிட்டு அழைத்த தாகூரும் இவரை தன் பிரியமான சீடராக கருதினார். அலிகார் முஸ்லிம் பல்கலைக்கழகம், ஜெர்மனியின் பெர்லின் பல்கலைக்கழகம், போன் நகர பல்கலைக்கழகங்கள், எகிப்தின் கெய்ரோ நகரில் உள்ள அல் அசார் பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் பயின்றவர். மத கோட்பாடுகள் குறித்து ஆராய்ச்சி செய்து போன் பல்கலைக்கழகத்தில் 1932 முனைவர் பட்டம் பெற்றார். ஆப்கனின் தலைநகர் காபூல், குஜராத் மாநிலம் பரோடா, வங்காளத்தின் போகுரா நகரங்களில் உள்ள கல்லூரிகள் மற்றும் கல்கத்தா பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர். வங்காள மொழியை தாய்மொழியாக கொண்ட இவர் பிரெஞ்சு, அரபி, பாரசீகம், உருது, இந்தி, சமஸ்கிருதம், மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம் உட்பட 15 மொழிகளில் நிபுணராக திகழ்ந்தார். சத்யவீர் என்ற புனைப்பெயரில் ஆனந்த பாஷார் பத்திரிகையில் கட்டுரைகள் எழுதினார். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு கிழக்கு பாகிஸ்தானில் குடியேறினார். அங்கு உருது மொழி திணிப்பை எதிர்த்தார். தேசிய மொழியாக வங்க மொழியை அறிவிக்க வலியுறுத்தி பத்திரிகைகளில் கட்டுரை எழுதினார். அரசுக்கு எதிராக எழுதியது குறித்து பாகிஸ்தான் அரசு விளக்கம் கேட்டது. விளக்கம் அளிக்க விரும்பாமல் அங்கிருந்து வெளியேறி இந்தியா வந்தார். 1971 வங்கதேசம் தனி நாடாக உருவான போது அங்கு திரும்பினார். இறுதி வரை அங்கேயே வாழ்ந்தார். சொந்த வாழ்க்கை அனுபவங்களை அடிப்படையாக கொண்டு வங்காள மொழியில் பல கதைகளை எழுதியிருக்கிறார். இவரது தனித்துவமான பாணியால் இக்கதைகள் மிகவும் பிரபலமடைந்தன. தேசே விதேஷே, ரம்ய ரசனா, பஞ்சதந்திரா ஆகியவை இவரது சிறந்த படைப்புகள். தனது உலக சுற்றுப்பயண அனுபவம் குறித்து 1948 தேஸ் பத்திரிகையில் எழுதினார். இந்திய கலாச்சார உறவுகளுக்கான கவுன்சிலின் செயலாளராக பணியாற்றினார். இந்த அமைப்பு நடத்திய தகாஃபதுல் ஹிந்த் என்ற அரபு மொழி பத்திரிகையின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். டெல்லி, கட்டாக், பாட்னா ஆகிய அகில இந்திய வானொலி நிலையங்களின் நிலைய இயக்குநராக 1952 முதல் 1956 வரை பணியாற்றினார். 1956 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தில் முதலில் ஜெர்மன் மொழி பேராசிரியராகவும் பின்னர் இஸ்லாமிய கலாச்சார பேராசிரியராகவும் பணியாற்றினார். நரசிங்கதாஸ் விருது, ஆனந்த புரஸ்கார் விருது உட்பட பல விருதுகளை பெற்றிருக்கிறார். கால, தேச, மத, மொழி எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட படைப்பாளியான சையத் முஸ்தபா அலி 70வது வயது 1974 மறைந்தார். நம்மளை விட்டு நீங்கினார். வங்காள எழுத்தாளர் சையது முஸ்தபா அலி. இவருக்கு பாருங்க 15க்கு மேற்பட்ட மொழியில நிபுணராக இருந்திருக்கிறார்ன்றது ஒரு தகவல். பாருங்க, அந்த மொழியை திரும்பவும் சொல்றோம். பிரெஞ்சு, அரபி, பாரசீகம், உருது, இந்தி, சமஸ்கிருதம், மராத்தி, குஜராத்தி, ஆங்கிலம் இதெல்லாம் தவிர்த்து மொத்தம் 15 மொழி. சத்யவீர் என்ற புனைப்பெயரில் ஆனந்த பாஷார் பத்திரிகையில் கட்டுரை எழுதினார். 1904 பிறந்து 1974 இறந்து போகிறார். மாபெரும் ஒரு ஆளுமை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த சனிக்கிழமை நிறைவு பெறுகிறது.
நன்றி, வணக்கம்.